ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் 11 கணக்கு பார்த்தோம். அதோட கண்டினியூவாக இப்போ 12 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒவ்வொரு மாடல் தான். இந்த மாடல்ஸ் நீங்கள் படித்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போட்டு இந்த மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் நம்ம இதில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் விகிதம் மற்றும் விகிதச்சாரல்லேருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். வாங்க 12வது கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம 12வது கொஸ்டின் போக போகிறோம். எந்த விகிதம் விகித சமமாகும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இங்கே பாருங்களேன், 3:2 மற்றும் 30:20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோன்னா நம்ம கால்குலேட் பண்ணோம். மேலே வந்து இப்போ வந்து பாருங்களேன், மேலே வந்து இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ ஒய்யோ இதை வேல்யூ அந்த வேல்யூ அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து எந்த விகிதம் சமமாக இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாகவும் கால்குலேட் பண்ணி போகணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். மேலே எப்படி நம்ம இங்கே 2:2 30 இதை வந்து பெருக்கணும். 2 30 ஓகேங்களா? இப்போது 3 20 இதை வந்து பெருக்கணும். இதுக்கும் நம்ம பெருக்கணும். மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இன்ட்டு 20 ஓகேங்களா? 3 இன்ட்டு 20 எவ்வளோ? 60. 2 6 பக்கத்தில் இருக்கிற 0 போட்டுக்கலாம். ஸோ ரெண்டையும் நம்மளுக்கு பெருக்கும்போது எவ்வளோ? 60 வந்துடுச்சு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தாங்க. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு கிளாரிஃபைக்காக நம்ம நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 5 4 5 4 நம்ம பெருக்குனா 5 4 எவ்வளோ? 5 நாள் 20 அப்படின்னு வரும். 2 6. அப்போது நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ? எப்படி? 6:20 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது சமமாக இல்லை. நம்மளுக்கு சமமாக 60 × 60 இருக்குது. இது 6 = 20 அப்படின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சி பாருங்களேன். 5 5 × 6 5 6 எவ்வளோ? 30 வரும். 3 × 33 33 = 30 வருது. அப்போது இதுவும் ஈக்குவலாக இல்லை, சமமாக இல்லை இல்லைங்களா? இப்போ 3 × 9 3 × 9 எவ்வளோ? 27. 2 × 6 12. இப்போ 12 = 27 அப்படின்னு வரும். இது எல்லாமே பாருங்களேன், எதுவுமே சமமாக இல்லை. நம்மளுக்கு சமமாக இருக்கிறது என்ன? 60 × 60. எந்த ஆப்ஷன் சமமாக இருக்குது? 3:2 மற்றும் 30:60 இதுதான் சமமாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A/B = B/5 = C/5 எனில் A/B/C இன் மதிப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்? A/P. இதில் வந்து பார்த்திங்கன்னா A இருக்கா? ஏவோட வேல்யூ தான் 10. ஓகேங்களா? அதே மாதிரி B/15 பியோட வேல்யூ தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏபிசியின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. கீழே இருக்கிறது தான் அதோட வேல்யூ. சி இருக்குன்னா 25. இது தாங்க அதோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. என்ன கிடச்சிருக்கு? A/B/C 10:15:25. ஆப்ஷன்ஸில் மேபி இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் கொடுத்தாங்கன்னா இது மட்டும்தாங்க ஆன்சர். இல்லை சுருக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம 5ல் சுருக்கிக்கலாம். இதை வந்து எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. 5 5 5 25 5 3 15 2 5 10. ஓகேங்களா? சுருக்கியிருக்கோம். 2:3:5. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க. இங்கே பாருங்களேன், X/5 5 Y/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே தாங்க. இது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 5, இதோட வேல்யூ இது தாங்க. ஒய்யோட வேல்யூ 8 தாங்க. இப்போது X+5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Y+8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? 5 + 5. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 8 + 8. அப்போது 5 + 5 10, 8 + 8 16. இதை நம்ம சுருக்கிக்கலாம் 2ல். இதில் எவ்வளோ 2 இருக்குது? 5. இதில் எவ்வளோ இருக்குது? 8. இப்போது ஆன்சர் பாருங்களேன், 5:8. நீங்கள் நினைக்கலாம் இங்கே இருக்கிறதே நம்ம அப்படியே கொடுத்துக்கலாமே, ஏன் கொடுக்கணும்? இங்கே வந்து சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சேமாக கிடச்சிருக்கு. ஆனால் வேல்யூ மாறும்போது இங்கேயும் மாறும்.
ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த ஷார்ட்கட்டில் நம்ம யூஸ் பண்ணோன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 3 × x 4 × y எனில் x y ஈக்குவல் கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரியும் 3 × x அப்படின்னாலே இது வந்து 3x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 4 × y வேணாலே 4y அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து இந்த எக்ஸும் ஒய்யும் கேட்டால் மட்டும்தாங்க இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் வந்து எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் கேட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே 3 நம்பர் எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ இதில் எதுவும் இல்லைங்க, இந்த எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3, இந்த ஒய்க்கு பதிலாக இந்த 4, இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒய் வந்து 3, இதை வந்து ரிட்டன் மாதிரி ஒய் வந்து 3ஆகவும் எக்ஸ் வந்து 4ஆகவும் மாற்றிக்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 4ஆக மாறும், ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 3ஆக மாறும். ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? இதுவும் இல்லைங்க, இங்கே பாருங்களேன், 3x கொடுத்துட்டாங்க, 4y கொடுத்துட்டாங்க, 2 டிஜிட் அப்படின்னாலே நம்மளுக்கு இதை வந்து இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 4ஆகவும் ஒய்யோட வேல்யூ 3ஆகவும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் இதோட ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 வேல்யூ கொடுத்தா மட்டும்தான், இந்த 2 வேல்யூ கொடுத்தா மட்டும்தாங்க இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. வாங்க, சரி நம்ம நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இதில் பாருங்களேன், நாங்கள் வந்து 2 நம்பர் சொன்னேன்னா இங்கே 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 2x = 3y = 4z எனில் x y z என்பது எண் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து 2x 3y 4z, அப்புறம் இங்கே வந்து நடுவில் ஈக்குவலாக தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், வேறு எந்த கண்டிஷனோ ஏதோ ஒன்று இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸு ஒய் இசட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே 3 4 இருக்குங்களா, 3 × 4 தான் நம்மளுக்கு எக்ஸ். ஓகேங்களா, 3 12. இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் பெருக்குங்க. இது என்ன ஒய் இவ்வளோ, 2 × 4, 2 4 இவ்வளோ 8. ஓகேங்களா, ஜெட்டு கண்டுபிடிக்க போகிறோன்னா ஜெட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஜெட்டோட வேல்யூ என்ன, 2 × 3, 2 3 இவ்வளோ 6. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 8, ஜெட்டோட வேல்யூ 6 கிடச்சிடுச்சு. இது எல்லாமே ஒரு டேபிளில் போகும் இல்லைங்களா, நம்ம 2ல் போட்டுக்கலாமா. 6 2 6 12, 4 2 8, 3 2 6. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆன்சர் என்ன இப்போ இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ 6:4:3. ஓகேங்களா, உள்ளதாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க பார்க்கணும். நடுவில் ஈக்குவல் இருக்கா, இஸ்ட்டு இருக்கா, இன்ட்டு இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது இதோட ஷார்ட்கட். இந்த மாதிரி கொடுத்து XYZ என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்டில் போட்டாலே போதுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாங்களா. ஏயின் 60 ஏயின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, 60%. பியின் 3/4 பங்கு எனில் A/B என்பது யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்து 60% கொடுத்துட்டாங்க. ஆனால் பி பாருங்களேன் 3/4 பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பங்கு அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 3/4 × 100 சதவீதத்தால் பெருக்கினா நம்மளுக்கு சதவீதம் கிடைச்சிடும். இப்போது இதை வந்து நம்ம இதை வந்து சுருக்கினாலே போதுங்க, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் மீன்ஸ் பியோட வேல்யூ சதவீதமாக கிடைக்கும். இப்போது 4 இருக்குது, 4ல் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, 4 2 8, ரிமைனிங் 2 இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா, 20ல் எவ்வளோ 4 இருக்குது, 5 4 20, 5 போட்டுக்கலாம். இப்போது 3 × 25, 3 × 25 நம்ம பெருக்கணும்னா
3 5 15 5 2 3 6 75 கிடைக்குதுங்க. 75%. இப்போ ஏவோட வேல்யூ 60%, பியோட வேல்யூ 75%. ஏ இஸ்டு பி அப்படின்னு எழுதுக்கோங்க. 60% இஸ்டு 75%. சதவீதத்துக்கு சதவீதம் கேன்சல் ஆகிடுச்சு. 60:75. இப்போ 60ல் எவ்வளோ 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12 5 இருக்குது இல்லைங்களா? 12 5 இருக்குது. 75ல் 7 எவ்வளோ 5 இருக்குது? ஒரு 5 இருக்குது. பக்கத்தில் 2 போச்சுன்னா 15 இருக்குது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? இது 3ல் போகும் இல்லைங்களா? 4, இது ஒரு 5. 4:5. ஏ இஸ்டு பியோட வேல்யூ 4:5. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஆன்சரில் வந்து இப்போது 4:5 போட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து சதவீதம் கொடுத்ததுனால இங்கே வந்து 4:5 வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 5ஆகவும் பியோட வேல்யூ 4ஆகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ தான் இது கரெக்டு. இந்த வேல்யூ வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்து ஏபி என்பது யாது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா, நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ லாஸ்ட்டில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏவோட வேல்யூ இங்கேயும் பியோட வேல்யூ இங்கேயும் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. 4:5, 5:4 அந்த மாதிரி மாற்றியும் கொடுப்பாங்க. நம்ம இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் இந்த ஷார்ட்கட்டோட மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ வந்து 18வது. ஓகேங்களா? x/y 2:3. எக்ஸோட வேல்யூ என்ன? நம்ம அப்போவே சொன்னோம், x/y = 2:3னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. நம்மளுக்கு இங்கே வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 6x - y = 3x + 2y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து போட்டுக்கலாம், அந்த ஃபார்மேட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 6y - y ஈஸ்ட் அப்புறம் 3x + 2y. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஒய்யோட வேல்யூ என்ன? 3 ஈஸ்ட். எக்ஸோட வேல்யூ 2 + 2. ஒய்யோட வேல்யூ 2. ஒய்யோட வேல்யூ 3. ஓகேங்களா? இங்கே வந்து இங்கே பக்கத்தில் மல்டிப்ளை இருக்குது. ஓகேங்களா? மல்டிப்ளை தான் நம்ம பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அப்போ தான் மைனஸ்க்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 6 2 எவ்வளோ? 12 மைனஸ் 3. 3 2 6 ப்ளஸ் 2 3 6. 12ல் 3 போச்சுன்னா எவ்வளோங்க வரும்? 9. 6 12. 6 + 6 12. இப்போ நம்ம இது 3வது டேபிள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 9, 4 12. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குது? ஆன்சர் 3:4. ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்குங்களா? எதுவுமே இல்லை, அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை கொண்டு போய் எக்ஸ் எங்கே இருக்கோ ஒய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டு எல்லாமே லாஸ்ட் வரையும் சுருக்கிட்டு வந்தால் 3:4 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 கொஸ்டின் தாங்க இருக்குது. இந்த 20 மாடல் 20 கொஸ்டினும் பாருங்களேன், ஆனால் எல்லாமே ஒவ்வொரு மாடலை தாங்க கொண்டு வந்திருக்கு. இந்த 20 மாடல் எடுத்துகிட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், y/36 = 2:x = 8:12. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? y/36 இருக்குன்னா நம்ம என்ன? a/b. a/b என்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? a/b. அப்போது y/36 36, 2/x, அப்புறம் 8/12. ஓகேங்களா? இப்போ இது வந்து காமனான வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? y/36 = 8 12. இங்கே நம்ம எக்ஸுக்கு போட்டுக்கலாம். 2/x 8/12. நல்லா பாருங்கள், இங்கே நம்ம வந்து இந்த இதையும் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டுக்குவாங்க. y12 இந்தாட்ட வச்சுக்கலாம். 36 × 8 பெருக்க தாங்க போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் இங்கே போட்டாச்சு, 12 இருக்குது. பெருக்கல்ல இங்கே இருக்கிறது இந்தாட்ட போயிடுச்சுன்னா நான் இதை வந்து அப்படியே சுருக்கம் போடுறேன்னா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டிவைட் பண்ணிவிட்டு பெருக்கணுன்னா நம்மளுக்கு ஈஸியான நம்பர்ஸ் கிடைக்கும், பெருசாக போகிறதுக்கு பதிலாக. ஓகேங்களா?
இதை வந்து நம்ம இப்போது 2ஆல் போய்க்கலாம். 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போது இதை நம்ம பண்ணிக்கலாம். பாருங்களா, 1 3 3 2. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 12 × 2. ஈஸியாக இருக்குங்களா? 2 4 1 2. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸ் எந்தாட்ட இருக்கோ அது இங்கேயே நம்ம போட்டுக்கலாம். 8x அப்படி இது ஒன்று போட்டுக்கலாங்க. 2 × 12. ஓகேங்களா? எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு 2 × 12 ÷ 8 அப்படின்னு நம்ம கொண்டு போனோம்னா இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா? 2 8ல் எவ்வளோ? 4 இருக்குது. 6ல் 6, 12 6 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2க்கு 2 கேன்சல், ரிமைனிங் 3 தாங்க இருக்குது. எக்ஸோட வேல்யூ 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 24. ஆன்சர் இது தாங்க. ஈஸியாக இருக்குங்களா? இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. A/B ஏன்னா நம்ம A ÷ B போடுறோம். அதை வந்து நம்ம கோலோ மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணுறோம், இந்த எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதை கிடைக்கிறது ஆன்சராக போடுறோம். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? இது ஒரு ஃபார்மேட்டுங்க. லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2x + 3y 3x + 5y = 18:29 எனில் x y என்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அவங்க சொல்லியிருக்கிறதே பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ காண்க. அப்போது இதில் இருந்து தாங்க நம்மளுக்கு வருது கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸில் வந்து நாம் இப்போ வந்து நம்ம ஏ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏ வச்சு ட்ரை பண்ணும்போது இப்போது இது தாங்க எக்ஸு, இது தான் ஒய், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வச்சு நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வச்சு நம்ம பண்ண போகிறோம். 2x + 3y = 3x + 5y. இப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கேருந்து எடுத்துக்க போகிறோம். 2 4 + 3 3 = 3 4 + 5. ஒய்யோட வேல்யூ 3. மல்டிப்ளை பண்ணலாங்களா? 2 8 3 3 9 3 4 12 + 5 3 15. இதை வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணலாம். 8 9 எவ்வளோங்க? 17. 12 5 27. இது வந்து இங்கே வேல்யூவாக இருக்கா? இல்லை. அப்போது ஏ வந்து இல்லை, இது வந்து நம்ம ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? இப்போ பி வச்சு நம்ம பண்ணலாம். பி வச்சு பண்ணும்போது 2 எக்ஸோட வேல்யூ 3 இருக்குங்க. ஓகேங்களா? பியோட வேல்யூ 4 இருக்குங்க. 3x எக்ஸோட வேல்யூ 3 + 5 5, ஒய்யோட வேல்யூ 4ங்க. ஓகேங்களா? இப்போது 2 6 3 12 3 3 9 5 4 20. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோங்க? 18. இதில் 29. இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. மேலே கொடுத்துருக்குற ஆன்சர் இதில் கிடச்சிருக்கு, பி ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எது? பி தான். ஆன்சர் எவ்வளோ? ஆன்சர் வந்து 3:4. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 20 கொஸ்டினும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ, இந்த கொஸ்டின்ஸ், இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டெய்லியும் இதே மாதிரி இன்னும் வேறு சம்ஸ், இப்போ விகிதம் மற்றும் விகிதச்சாரம் மாதிரி நாளையிலேருந்து இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். அது வரையும் பாய்.